23/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு நாளைக்கு 1 மணி ஷோ சரிங்களா. இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே 2 போர்டு நம்ம ஆல் போர்டில் மேட்ச் ஆகிருந்தது. என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 995/85 சரிங்களா. அது காலையில் கொடுத்த நம்பரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24,469 சரிங்களா. இதில் வந்து நமக்கு சூப்பராக வின்னிங் கொடுத்த 4 நம்பர் கொடுத்தோம் அழகாக. அது மாதிரி வரும்னு எதிர்பார்த்த 4 நம்பர் வந்துச்சு. அதே மாதிரி 961/43 சரிங்களா. இதுதான் நம்ம கொடுத்தோம். இதில் வந்து நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம கொடுத்ததில் வந்து 6ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் செம்மையாக மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்ததில் செம்மையாக மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். 1ஆம் நம்பரும் அதே சேம் டைம் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதைத்தான் நம்ம கொடுத்தோம். 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் கட்டாயம் ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 2 நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது 6 மணிக்கு சரிங்களா. 6 மணிக்கு அதுதான் கொடுத்தோம். 6 மணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கொடுத்ததில் 64ன்னு கொடுத்தோம் சரிங்களா. இங்கே 46 அவ்வளோதான் 2 நம்பர் மேட்ச் ஆகிருச்சா. அதே மாதிரி 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு 8 மணிக்கு கொடுத்தோம். அதுவும் நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு. 2 நம்பருமே நமக்கு அழகாக மேட்ச் ஆகிடுது சரிங்களா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் இருக்குன்னா 143 வருது. இதுக்கு எப்படிங்க நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து பாருங்கள் 46 நமக்கு என்ன போட்டுருக்காங்க உங்களுக்கு எப்படி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. 14 அப்படின்னு அடிச்சிட்டாங்க. அந்த 1ஆம் நம்பருடைய பவர் எடுத்து அப்படிங்க வச்சு நமக்கு அப்படி அடிச்சிருக்காங்க. ஒரு செம்ம வின்னிங் தானே. இருந்தாலும் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக நமக்கு 1ஆம் நம்பர் இந்த இடத்துல வரும்னு நம்ம சொல்லணும். அது மாதிரி வந்திருக்கு. அது ரொம்ப முக்கியம். 1ஆம் நம்பரை கெஸ் பண்ணியிருக்கேன்னா 4ஆம் நம்பரும் 1ஆம் நம்பர் அதாவது 4ஆம் நம்பர் வந்தாலும் சரி, அதே மாதிரி 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வந்தாலும் நமக்கு வரும். ஏன்னா நம்ம நேற்று கொடுக்கும்போது நம்ம வந்து 6 மணி ரிசல்ட்டு கொடுக்கும்போதே நமக்கு சொல்லி தான் கொடுத்த 4ஆம் நம்பர் வருது, அதே 6ஆம் நம்பர் வருது. அப்போ 2 நம்பர் வந்தாலே 1ஆம் நம்பருக்கு கீழே வந்துடும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கெஸ் பண்ணி தான் கொடுத்தோம். அதாவது இந்த நம்பர் கணக்கு எடுத்ததுக்கப்புறம், அதாவது இந்த நம்பர் கெஸ்ஸிங் எடுத்ததுக்கப்புறம் இதை வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை கொண்டு வரோம். 1ஆம் நம்பர் இதில் மேட்ச் ஆகும். அதே மாதிரி 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். எதனாலனா 4 6ன்னு கிடச்சாலும் நமக்கு 1 3ங்கிற நம்பர் வந்துடும். முதல்ல புரிஞ்சுக்குங்க. நமக்கு எப்போயுமே இப்போ நீங்கள் ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பருடைய தொடர்ச்சி நம்பர் என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நம்பரும் அதில் கண்டிப்பாக மேட்ச் ஆகாமல் போகாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்பர் இப்போ 4 6ன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வின்னிங் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் என்னங்கிறத நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். அதில் வந்து நமக்கு 3ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்து அதுதான் இங்கே ஆடியிருக்கோம் சரிங்களா. அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல. ஏன்னா கண்டிப்பாக 6ஆம் நம்பருக்கும் அதாவது 6க்கு 3 செட் ஆகும், 1க்கு 4ன்னு செட் 4க்கு 1ன்னு செட் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். அது மாதிரி தான் ஆடிக்கலாம். சரிங்க. அதே மாதிரி இந்த ட்ராவலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து 1க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 1ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் வந்துடும். அது கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். என்னங்க 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் உண்மையான ரீசன். அது அப்படி தான் ஆடுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நம்பர் தான் இங்கே ஆடுவாங்களே தவிர எதிர்பார்க்க நம்பர் ஆடுறதுக்கெல்லாம் இங்கே ஆளுப்பே இல்லை சரிங்களா. அதனால தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டு 2ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. கணக்கு வச்சுக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் வந்து மறுபடியும் நமக்கு ஏ போர்டிலே கிடைக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 1க்கு 4ன்னு ஆடுவாங்க சரிங்களா. 4க்கு 1 1க்கு 4 அந்த மெத்தடில் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. செமையாக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த 4ஆம் நம்பர் வந்தாலே அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா 1ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 2ஆம் நம்பருக்கும் வாய்ப்புகளும், அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 4 நம்பர். எப்படி நம்ம வந்து இங்கே வந்து நம்ம என்ன சொன்னோம்னா 4ஆம் நம்பர் வந்தாலும் சரி, அதே மாதிரி 6ஆம் நம்பர் வந்தாலும் நமக்கு 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி இங்கே 1ஆம் நம்பர் வந்தாலும் சரி 4ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் ஆயிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 4ஆம் நம்பர் வருது இல்லையா. அப்போ 4ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஆகக்கூடிய நம்பர் என்னங்கிறதை பார்த்தாலாம் சரிங்களா. 1ஆம் நம்பருக்கு இந்த 2 நம்பருமே மேட்ச் ஆகும். அதாவது 4ஆம் நம்பரும் 1ஆம் நம்பருக்கு ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி 2ஆம் நம்பர் ரிட்டர்ன் ஆகும் சரிங்களா. இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா பி போர்டு எனக்கு தெரிஞ்ச 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 5ஆம் நம்பர் வந்து நமக்கு எப்படி வருதுன்னா 4க்கு 5 வருமானா 4க்கு 5 வரும். ஏன்னா 5க்கு 4ன்னு வந்துருச்சு. 5க்கு 4ன்னு வந்தாலும் அப்போ 4க்கு 5 தான் வரும் சரிங்களா. அதை கணக்கு பண்ணி தான் 4க்கு 5ன்னு கொடுக்குறோம். கண்டிப்பாக மேட்ச் ஆகும். கணக்கு வராது இல்லைன்னா வரவே வராது சரிங்களா. சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கும். பி போர்டு வந்து நமக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6க்கு 4 அப்படிங்கிற மெத்தட்லேயும் அதே மெத்தட் தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம். அது பாருங்கள் 5க்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க, 6க்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம 4க்கு 5ன்னு கொடுக்குறோம் சரிங்களா. அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகபட்சமாக இருக்குங்கிறதை எதிர்பார்க்குறோம் சரிங்களா. மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். செமையாக மேட்ச் ஆகும். சூப்பராக வின்னிங் எடுக்கலாம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் வந்து நமக்கு 2 5 அப்படிங்கிற 2 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன கணக்குனா இங்கே வந்து பாருங்கள்
2 விட பெரிய நம்பர் 1 விட பெரிய நம்பர் வந்து நமக்கு 4 2ங்கிற 2 நம்பர் கொடுக்குறோம். அதாவது வச்சாங்கன்னா ஒன்று அப்பில் போகணும், இல்லை கொஞ்சம் டவுனில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் எனக்கு 2 நம்பருக்கு கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 4 நம்பருக்கு வந்து 5ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். அப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் வரலன்னா 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் தான் இருக்குது அந்த இடத்துல. ஏன் 7ஆம் நம்பர் வருதுன்னா 7ஆம் நம்பர் மறுபடியும் இடத்துல வரும், வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் கிடைக்குது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கால் போர்டில் யாராவது 4ஆம் நம்பர் வருதான்னு பாருங்க, வந்தால் கூட எடுத்துங்க. நாளைக்கு 8 மணி ஷோவில் வந்து 1 மணி ஷோவில் வந்து 4ஆம் நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காகவே வரணும். வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நஞ்சத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத நம்முடைய கணக்கு. பி போர்டை பொறுத்த வரைக்கும், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் வரலாம், செமையாக வரும், வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சரிங்க, 4 நம்பர், அதனால தான் 4 நம்பர் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பரும் நம்ம ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். 7ஆம் நம்பரும் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும். என்ன கணக்குன்னு வருதுன்னா, உங்களுக்கு 4 நம்பர் வந்து மேக்ஸிமம் 7ஆம் நம்பர் வந்துடும். 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இதெல்லாம் வராமல் போகவே போகாது. அதான் நம்ம வந்து 143ன்னு வருது இல்லையா, வந்தாலே நமக்கு கண்டிப்பாக 7ஆம் நம்பர் 4ஆம் நம்பர். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வந்து 7ஆம் நம்பர் செட் ஆயிடும், 5ஆம் நம்பர் செட் ஆயிடும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி 1ஆம் நம்பர் வந்தால் 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அதிகமாக வந்துடும். அதே சேம் டைம் 4ஆம் நம்பர் வந்தாலும் 7ஆம் நம்பர் வந்துடும். நம்ம இது கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் வரணும் அப்படிங்கிறது நம்முடைய கணக்காக இருக்குது. இதில் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு எனக்கு நம்ம 1ஆம் நம்பர் தான் கன்ஃபார்மாக தெரியுது. உங்களுக்கு எது 1ஆம் நம்பர் வைக்கிறீங்களா, ஏதாவது சி போர்டு இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி சி போர்டு எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு யாராவது எடுத்திங்கன்னா கூட சி போர்டில் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னோட கணக்கு. ஏன்னா சி போர்டை பார்த்தீங்கன்னா 3க்கு 1ங்கிறது கட்டாயம் ஆடுவாங்க. 1ஆம் நம்பர் இப்போ தான் உள்ளே வந்திருக்கு, மறுபடியும் இன்னொரு 1ஆம் நம்பர் உள்ளே கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னோட கணக்காக இருக்குது. சரிங்களா, அது மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் தான் மேட்ச் ஆகணும், சி போர்டில் தான் அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 141ன்னு வந்துருச்சு, மறுபடியும் உள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்க, அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும், இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா 585 கொடுத்துருக்காங்க. 585ல் மறுபடியும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா 5 8 அப்படிங்கிற 2 நம்பருமே நமக்கு திரும்பவும் ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படிங்கிற நினப்பு தான் எனக்கு இருக்குது. அது வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 8ஆம் நம்பரை எடுத்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சி போர்டில் கொடுக்குறோம். சி போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது, கொஞ்சம் தான் மேட்ச் ஆகுது, பட் பார்க்க எப்படி வருது அப்படின்னு. எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது, அது போக 3க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது வருதான்னு பாருங்கள். இந்த 85 அப்படிங்கிற நம்பர் ரிட்டர்ன் கொடுக்குறக்கும், அதே மாதிரி 41 அப்படிங்கிறது ரிட்டர்ன் கொடுக்குறக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நம்பர் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, இது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு 5ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. எனக்கு உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதே பாருங்கள். மிஷின் சார்ட்டை கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுங்க. அதே மாதிரி சி போர்டு 1ஆம் நம்பர் ஏதாவது போர்டு கட்டுறதா இருக்குது, இருங்க போர்டு கட்டினா போதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க போர்டு கட்டு பாருங்கள். 1ஆம் நம்பர் போர்டு கட்டுங்க, 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா அப்படி தான் என்னோடய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு 1ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக, 3க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அதே மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா இங்கே ஒரு 1ஆம் நம்பர் வைக்கிறாங்க, இங்கே ஒரு 1ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்க 4ஆம் நம்பர் தூக்கி இங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இப்போ எனக்கு என்னமோ இப்படி வர வாய்ப்பு இருக்குது, 451ங்கிற வாய்ப்பு இருக்குது, இல்லை 457ங்கிறது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா, இதுக்குள்ளே உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க. இங்கே கொடுத்த நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருக்க, மாற்றிலாம் கொடுக்கல. இருந்தால் பாருங்கள், இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய எடுத்து தான் கொடுத்துருக்கோம், எடுக்காமலாம் கொடுக்கோம், நிறைய டேஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். வரும் அப்படிங்கிற கணக்கு வந்து தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.